மனமார்ந்த நன்றி. இப்போ அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைலைட்டான கருப்பு அடை செய்ய போகிறோம். ஏன் நான் கருப்புன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு வச்சு தான் ஒரு அடை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஹைலைட்டே இந்த கருவேப்பிலை தான். இந்த கருவேப்பிலை பசங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. இப்படி மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, துருகின இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டு தாளிக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அல்டர்னேட்டிவாக இந்த காயை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க காய் சாப்பிடாதவங்க கூட இப்படி கொடுத்தா காய் சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அவங்க கூட கடுகு பொரிஞ்சாச்சு, ஜீரகம் பொரிஞ்சாச்சு, ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. இவங்க நல்லா வணங்கட்டும். உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அவங்க கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. மிளகாத்தூள் வேண்டாம். மஞ்சள் தூள் இருந்தால் தான் எங்கேயுமே மங்களகரமாக இருக்கும். ஏன்னா அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை இது குறைன்னு அரைச்சது. சில வேலையை அரைக்குறையாக செய்கிறம்பாங்க, பட்டும் படாத செய்கிறம்பாங்க. அது மாதிரி இதை பட்டும் படாத செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா? இவங்களை ரொம்ப வணக்கினா நல்லா இருக்காது. ஏன்னா இதில் மாவு போட்டு பிசைகிறப்ப பாதி வெந்தும் வேகாமல் இருந்தாலும் ஹெல்த்தி. பட்டு சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எந்த மசாலாவும் கடையில் வாங்க மாட்டேன். கலப்படம் இல்லாமல் பியூரான மசாலா. மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் தனியா எல்லாம் ஆட் பண்ணி இவங்க நல்லா வணங்கட்டும். ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கோம், கலப்படம் இல்லாத மசாலாவை வீட்டிலே அரைச்சிப்போம். தேவையான அளவு ராகி மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இவங்களை கிண்டினா இவங்களுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காயிலே நிறைய தண்ணி இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். இப்போ நல்லா இவங்களை பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி அடை தட்டி எடுத்தோன்னா சூப்பரான அடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.